பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலக பிரமாண வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா ஓட்டங்களிலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அநேகர் இடறி விழுகிறார்கள். தேவனும் நம்ம இரு கரங்களினாலே தாங்கி நிறுத்துகிறவராக இருக்கின்றார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ருசிக்கிறோம். நம்முடைய உள்ளம் நன்றினால் நிறைகிறது. ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு உள்ள நன்றியால் நிரம்புகிறது, வாய் துதியினாலே நிறைகிறது. பிரியத்துக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அதனால் பணத்துக்காக நாம் எவ்வளவோ ஓடுகிறோம், எவ்வளவோ பிரயாசங்களை எடுக்கிறோம். அது நல்லது. ஆனாலும் கூட அதையெல்லாம் நம்மோடு கூட நாம் கொண்டு செல்ல முடியாது. ஒரு பெரிய பணக்காரர் எனக்கு தெரியும், அவர்கள் வறுமைக்குள்ளே பிரவேசித்தார். நல்ல வயது, எக்கச்சக்கமான சொத்து. ஐயோ, சொத்துனா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, நிறைய சொத்து. பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. எங்கே கொண்டு போய் இந்த சொத்துக்களை கொடுக்க, யாருக்கு போய் கொடுக்க? பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க எதாவது விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ சம்பாதித்தும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றையும் கொண்டு போகலை. அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அடிக்கடி சொல்லுவாங்க, கிறிஸ்டபர், நான் வெளியே போகும்போது பர்ஸை கொண்டு போக மாட்டேன். எதுக்குன்னா, பர்ஸ் வச்சுருந்தோன்னா அங்கே கூட போகிறவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்கணும், டீ வாங்கி கொடுக்கணும். எதுக்கு போட்டு செலவாகுது? அதனால் நான் பர்ஸே கொண்டு போகிறதுலம்பாங்க. அந்த அளவுக்கு கஞ்சத்தனமாக இருந்து ஏராளமான சொத்துக்களை சேர்த்தார்கள். ஆனாலும் போகும்பொழுது ஒன்றையும் கொண்டு போகவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நித்தியமான உலகப் பொருட்களினாலே நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் பொருட்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனவே நாம் இந்த பூமியில் இருக்கிற காலங்களிலே கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதியை எடுத்து சந்தோஷமாக ஏழைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியங்களுக்கும் நாம் கொடுப்போம் என்றால், ஆலயங்களை கட்டுவதற்கு கொடுப்போம் என்றால், நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாளை தினம் உங்களுக்கு தெரியும், 3வது சனிக்கிழமை. எனவே நாம் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்களை நாம் கொண்டாடுகிறோம். 4வது சனிக்கிழமை சென்னை பல்லாவரம் பம்பல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்திற்காய் ஜெபியுங்கள். தேவனுடைய மாளிகைக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய முதியோர்களுக்காக அதிகமாய் ஜெபியுங்கள். நிறைய பேர் இருக்காங்க, நன்மையை பெற்றுட்டு வராங்க. அவர்களுக்காக நாம் சிறப்பு ஜெபங்களை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவங்கள ஜெபத்தை நடத்துகிறாங்க. நாம் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வோம். யாராவது ஆவிக்குரிய முதியோர்களிடத்தில் சேரணும்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், நிறைய இடம் இருக்கிறது. சீக்கிரத்திலே அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் கூட நாம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அதற்காகவும் ஜெபியுங்கள். இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு கப்பர்நகமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஒரு பெரிய 100க்கு அதிபதி, அவர் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கார். அவர் கீழே நிறைய 100 பேர்ட்ட வீரர்கள் இருக்காங்க. அவர் சொன்னால் என்னன்னு செய்வாங்க. அப்படிப்பட்ட மனிதனும் கூட ஆண்டவரை தேடி வந்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் இப்படியாக கொடிய வியாதியின் மத்தியில் இருக்கிறான் என்று ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு சுகம் கேட்டு ஆண்டவரிடத்தில் வருவதை பார்க்கிறோம்.
இன்றைக்கி கணக்கற்ற ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு, ஆண்டவரிடத்தில் எப்படியாவது சுகம் வேண்டும் என்று கேட்டு, பிள்ளை வரம் வேண்டும் என்று சொல்லி கேட்டு, இல்லைன்னா சொந்தமாய் வீடு தர வேண்டும் என்று கேட்டு எத்தனையோ பேர் ஆண்டவரை தேடி வருகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் நாம் கடினமாய் உழைப்பது இருக்கட்டும், ஓடி ஓடி உழைப்பது இருக்கட்டும். ஒரு பக்கம் நாம் சிறுக சிறுக குருவி போல செமிப்பது இருக்கட்டும். ஒரு பக்கம் நாம் எவ்வளவோ அதிகமாக படிப்பது இருக்கட்டும், நம்முடைய தாளந்துகளை வளர்த்து கொள்வதாக இருக்கட்டும். இதெல்லாம் இருந்தாலும், முயற்சிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதையெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு சில காரியங்கள் உண்டு. அதை நம்முடைய முயற்சினாலே நான் சாதிக்க முடியாது, மருத்துவர்னாலே சரி செய்ய முடியாது, பெரிய பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகளால் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கும். அதை நாம் சந்திக்க வேண்டுமென்றால், அப்படிப்பட்ட காரியங்களை சரி செய்ய வேண்டுமென்றால் போக வேண்டிய ஒரு நபர் உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு என்பதை 100க்கு அதிபதி அழகாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவர்கிட்ட இல்லாத வல்லமையா, அவர்கிட்ட இல்லாத ஆள் பலமா, அவர்கிட்ட இல்லாத பணமா, எல்லாம் இருக்குது. ஆனால் இது தன்னுடைய பலத்தினாலே சரி செய்ய முடியாது, மருத்துவர்களால் சரி செய்ய முடியாது என்பதை அவர் அறிஞ்ச உடனே அவர் ஆண்டவர்கிட்ட வாராரு. என்றைக்கு நீங்கள் இந்த சாதாரணமான உண்மையை புரிந்து கொண்டு விட்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். இதெல்லாம் மனுஷனால் சரி செய்ய முடியாது, இதெல்லாம் டாக்டர்ஸால் சரி செய்ய முடியாது, இது ஆண்டவர் தான் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பார். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சுயத்திலே, பலத்திலே, மாம்சத்திலே நான் இதை சாதித்து விடுவேன், இந்த டாக்டர்கிட்ட போனால் இதெல்லாம் சரியாயிருன்னு சொல்கிறாங்க, இந்த ஆள் யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால் நான் அங்கே போவேன், அவர்கிட்ட போவேன், இவர்கிட்ட போவேன்னு ஓனிங்கன்னா அதில் நீங்கள் தோல்வி கண்டு விடுவீர்கள். சில காரியங்களை ஆண்டவர் தான் நமக்கு செய்ய முடியும். முக்கியமாக மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட பிறகு, இல்லைன்னா வாழ்க்கையில் வழியே இல்லாமல் போன பிறகு, இல்லைன்னா முக்கியமான ஒரு பிரச்சனை நம்ம நெருக்கிறது, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல, நம்ம ஆண்டவர்கிட்ட போனாதான் அவர் அதை சரி செய்ய முடிவதற்கு வல்லமை படைத்தவராக இருக்கிறார். நீங்கள் என்ன பிரச்சனையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாலும் அவர் நிச்சயமாக அதை சரி செய்வார். தாலி வரம் வேண்டுமா, குழந்தை வரம் வேண்டுமா, இல்லை என்றால் சொந்த வீடு வேண்டுமா, வேலை வேண்டுமா, உங்களுடைய வியாதிகள் நீங்க வேண்டுமா, நீங்கள் வர வேண்டிய ஒரே ஒரு நபர் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்ன நீங்கள் கேட்டு வந்தாலும் அவர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், அற்புதம் செய்பவராக இருக்கிறார், வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் என்கிற நல்ல உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உண்மையை நீங்கள் அறியாதபடிக்கு சாத்தான் உன் கண்களை மறைக்கிறவனாக இருப்பான். ஆண்டவர்கிட்ட வந்து கேளுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேளுங்க. எனக்கு இந்த வரம் வேண்டும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு இந்த பிரச்சனை தீர வேண்டும், இந்த கஷ்டங்கள் தீர வேண்டும், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டிங்கன்னா அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருடமாக நான் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்குறேன். இது மாம்சத்தில் சரிப்படுத்த முடியாது, என் பலத்தில் சரிப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு மண்டாட ஆரம்பிப்பேன். சில நேரங்களில் உடனே பதில் வரும், சில நேரங்களில் தாமதமாய் பதில் வரும். ஆனாலும் கூட பதில் வருகிற வரைக்கும் நான் ஆண்டவரிடத்தில் மண்டாடி கொண்டே இருப்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன். கேட்பது என்னுடைய உரிமை அல்லவா? ஆஸ்கிங் இஸ் மை பர்த் ரைட். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று பாலகங்காதர திலகர் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெபிப்பதும் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்பதும் என்னுடைய உரிமை, பிறப்புரிமை. அதை யாரும் தடுக்க முடியாது. வேறு காரியங்களில் மனிதர்கள் 1000 தடைகளை ஏற்படுத்தலாம். நீ அங்கே வரக்கூடாது, இதை வரக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, மனுஷங்க 1000 தடைகளை போடலாம். ஆனால் என் அரைக்கதவை நான் பூட்டிக் கொண்டு ஜெபிப்பதை தடுப்பதற்கு இந்த பூமியில் யாருமே கிடையாது. நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், நான் ஆண்டவர் இயேசுவிடத்தில் உதவி கேட்பேன். தடுப்பிற்கு இந்த பூமியில் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மனுஷங்க பின்னால் ஓடி ஓடி போய் தளர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் இயேசு பின்னால் வந்து பாருங்கள், உதவி கேட்டு பாருங்கள், அவர் நிச்சயமாய் செய்வார். அங்கே இவர் இப்படி போய் என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் இல்லைன்னு அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர். மத்தேயு 8வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஓகே, அப்படியா, நான் வீட்டுக்கு வந்து நான் அவனை சுகமாக்குறேன். எவ்வளவு ஒரு பெரிய ஆண்டவர்! அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். 30 வருடங்கள் தன் குடும்பத்துக்காக வாழ்ந்தார். 3 வருடங்கள் மாத்திரம் ஊழியம். இந்த ஊழியத்தின் பாதையிலே அவர் அந்த பிரச்சனையை கேள்விப்பட்டவுடனே ஐ வில் கம் அண்ட் ஹீல் ஹிம் அப்படிங்கிறார். நானே வரேன்ப்பா, நான் வந்து உடனே நான் ஹீல் பண்ணுறேன், அவனை சரி பண்ணிடுறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு ஒருவேளை நம்ம போய் இப்படி நம்ம பிரச்சனையை சொன்னோன்னா உடனே ஆண்டவர்
நான் உன் வீட்டுக்கு வரேன், வந்து ஒன்று நான் உடனே சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாரா என்பது தான். ஒரு சிலருக்கு சொல்லலாம், உடனே அன்று சுகம் கொடுக்கலாம். அன்றைக்கு ஆண்டவர் உடனே வாரேன், உடனே சுகம் கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் செய்வாரா அப்படின்பது தான் கேள்வி. என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லவே இல்லை. இப்பொழுது காலங்கள் செல்ல செல்ல மனிதர்கள் எவ்வளவு மாறி போகிறவர்கள், சுகத்தை பெற்றவுடனே எவ்வளவு எளிதிலே ஆண்டவரை மறந்து விடுகிறவர்கள், பொருத்தனைகளை எப்படி மறந்து விடுகிறவர்கள், நன்மை பெற்றவுடனே எவ்வளவு தீமை செய்கிறவர் என்பதையெல்லாம் ஆண்டவர் நன்கு அறிந்து விடுகிறார். அப்படி அவர் அறிஞ்சிருக்கிறதுனால இப்போ அவசரப்பட்டு அவர் உடனே நான் வாரேன், நான் உடனே சுகம் கொடுக்குறேன், நான் உடனே உனக்கு கேட்குறதெல்லாம் தாரேன்னு சொல்லி அவர் சொல்கிறதில்ல. அவர் சற்று நிதானமாக பொறுமையாக நம்மை ஜெபிக்க வைத்து, நம்மை சோதித்து பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நாம் எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறோம் என்பதை பார்த்து, எத்தனை நாட்கள் நான் ஜெபிக்கிறோம் என்பதை பார்த்து, எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம் என்பதை பார்த்து, நம்முடைய உள்ளம் எவ்வளவு நொறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து, அதன் பிறகுதான் அவர் சுகம் தருகிறார். பிரியத்துக்குரியவரே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் உடனடியாக எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே, உடனடியாக எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதுதான் இந்த நாளில் நான் கேட்குற கேள்வி. அப்படி இல்லைங்க. நம்ம நினைக்கிற மாதிரி உடனெல்லாம் சுகம் கிடைக்காதுங்க. உடனே நம்முடைய வாழ்க்கை மாறாதுங்க. கொஞ்ச காலம் ஆண்டவர் நம்மளை போட்டு எடுப்பார், கொஞ்ச காலம் நம்மளை ஜெபிக்க வைப்பார், கொஞ்ச காலம் நம்மளை உபவாசம் செய்ய வைப்பார், கொஞ்ச காலம் நம்ம கண்ணீர் வடிக்க வைப்பார். நாம் தொடர்ந்து அவரை விடாது நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா, நாம் விடாது ஜெபிக்கிறோமா என்பதை நம்முடைய ஆண்டவர் பார்ப்பார். அதுக்கு பிறகுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் ஆண்டவரோடு கூட நாம் வந்துவிட்டோம், ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டோம். இப்பொழுதும் கூட இந்த பூலோகத்தில் 1998 பேர் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. கேட்டை நோக்கி அழிவை நோக்கி ஓடுற கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இந்த ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட பிள்ளைகளாகி அந்த லிஸ்ட்டில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் தேடுற பிள்ளைங்க லிஸ்ட்டில் இருக்கிறோம். நம்ம தான் விஐபிஸ், நம்ம தான் பேர் பெற்றவங்க, நம்ம தான் கொடுத்து வைத்தவங்க. நம்மளை சுற்றி தான் இந்த உலகமே சுழலும்படியாக ஆண்டவர் செய்கிறார். நம்ம குடும்பத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் நம்மை சுற்றி தான் வச்சு நடக்கும். யோனா போன கப்பலில் எல்லா நிகழ்வுகளும் அவரை வைத்து தான் நடந்துச்சு. அவரை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக புயல் காற்று வந்துச்சு, மக்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க, தூக்கி வீசினாங்க. அவரை தூக்கி வெளியே போட்ட உடனே அந்த புயல் காற்றுலாம் சரியாயிடுச்சு. எல்லாமே யோனாவை சுற்றி தான் நடந்துச்சு, தாவீதை சுற்றி தான் எல்லாமே நடந்தது. அதை போலத்தான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை வைத்து தான் நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் நடக்கும், நம்ம தெருவில் எல்லாம் நடக்கும், நம்முடைய வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அப்படி தான் நம்மளை வச்சு தான் எல்லாம் செய்யும்படியாக அவர் செய்வார். இப்படி இருக்கத்தக்கதாக பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்ம இரவும் பகலும் பார்த்து கொண்டே இருக்கிறார். டே நைட் காட் இஸ் வாட்சிங் ஓவர் அஸ். முக்கியமாக ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து, ஒரு வியாதியை அனுமதித்து, ஒரு தேவையை அனுமதித்து, ஒரு இக்கட்டை, ஒரு தத்தளிப்பை, ஒரு புயல் காற்றை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து நம்ம எப்படி ஜெபம்ன்றோங்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். சில நேரங்களில் ஆண்டவர் மிகவும் நம்மை காத்திருக்க வைப்பார், நம்மை அதிகமாக ஜெபிக்கும்படியாக அழைப்பார், போராடும்படியாக செய்வார். அந்த ஜெபத்து நிமித்தமாக நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கி போயிடுவோம். We'll go very closer to God. That is what I have personally experienced. இதுதான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் அடிக்கடி உணர்கிறேன். ஒரு பிரச்சனையை ஆண்டவர் அனுமதிக்காருனாலே இன்னும் அவர்கிட்ட நம்ம நெருங்கி வரணும், ஆழமாக நம்ம ஜெபிக்கணுங்கிறக்காக தான் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அதை நான் உணர்கிறோம். அன்றைக்கு நான் வீட்டுக்கு வரப்பா ஜெபமாக்குறேன், அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ ஜெபம் பண்ணு, 5 நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒன்றும் நடக்கலை, சரி ஜெபம் பண்ணு. 5 வாரம் ஆயிடுச்சு ஜெபம் பண்ணல, ஜெபம் கிடைக்கல, சரி இன்னும் ஜெபம் பண்ணு. நாம் விடாது இடைவிடாது ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஊழியத்தை முடித்து விட்டு இரவு முழுவதும் அவர் இடைவிடாது ஜெபித்து கொண்டே இருந்தார். அதிகாலமே எழுப்பி ஜெபித்து கொண்டே இருந்தார். அதனால தான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை, ஊழியத்தை அவர் செய்தார். அவரை கண்டவுடனே பிசாசுகள் அலறியது. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமானது. காரணம் என்ன? அவர் இடைவிடாது ஜெபித்து கொண்டே இருந்தார். நாமும் இடைவிடாது ஜெபித்து தான் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பல வருடங்களாய் சுகம் பெற முடியாமல் தடுமாறுகிற சகோதரி, பல வருடங்களாய் குழந்தை இல்லை, செல்வம் இல்லாமல் இருக்கிற மகளே, பல வருடங்களாய் சொந்த வீடு கட்ட முடியாதபடி தவிக்கின்ற மகளே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், போராடி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் சிறையிருப்பை திருப்புவாருங்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள்.
உங்கள் ஜெபத்தை தடுத்து போட்டு விட வேண்டும் என்பதற்காக, உங்களை ஜெபத்தை குலைத்து போட்டு விட வேண்டும் என்பதற்காக சாத்தான் பல விதங்களிலே முயற்சிப்பான். அதில் ஒன்று, பாரு நீ ஜோமனி என்னாச்சு, ஒன்றுமே நடக்கல பாரு, நீ ஜோமனி என்னத்தை கண்ட, ஒன்றுமே நடக்காது பார் என்கிற அவிசுவாசத்தை அவன் கொண்டு வருவான். நிறைய பேர் அப்படி அவிசுவாசப்பட்டு தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தி போட்டார்கள். நாமும் அப்படி அல்ல. தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட நான் ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுறோம். 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சீனரியோ வேற, இப்போ இருக்கிற சீனரியோ வேற. 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் ஜனங்களை நடத்தியது வேற, இப்போ நடத்துறது வேற. அவர் பொறுமையாய் நடத்துகிறார். நல்லா ஜோமுன்னுப்பா, நல்லா என்னை இப்போ பிடிச்சிக்கன்னு சொல்லி அவர் அனுமதிக்கிறார். அப்படி நம்ம ஜெபிக்கிற பொழுதுதான் ஆண்டவர்கிட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் உணரணும். இப்போ பாருங்களேன், ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இப்போ தம்பி மாதிரிலாம் என்ன படிக்கிறவங்களாம் வேலைக்கு போகிறாங்க. காலை 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை சார். மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம் லஞ்சு பிரேக்கு, ஒரு காஃபி உடைக்கு, காலை சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு உலகப்புறமான வேலை, 10,000 ரூபா சம்பளம். அதுக்கு காலையில் போனால் நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு டிகிரி வேணும் அப்படின்னா, ஒரு பிஏ டிகிரி, பிஎஸ்சி டிகிரி வேணும்னா, நீங்கள் 3 வருஷம் காலேஜுக்கு வந்து போய் 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 படித்து எக்ஸாம் எழுதி நோட்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு உழைச்சாதான் ஒரு டிகிரி கிடைக்கும். 3 வருஷம் வந்துட்டு போகணும், அப்போ தான் டிகிரி கிடைக்கும். இப்படி இருக்கத்தக்கதாக நான் சில நேரங்களில் பெரிய நன்மைகளை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறோம், பெரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் எனக்கு தரணும்னு சொல்கிறோம். அப்படி பெரிதாக நம்ம எதிர்பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிதான விலைக்கரையத்தை கொடுக்க வேண்டும். என்னைக்கா ஒரு நாள் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? வேலைன்னா அங்கேயே தானே போய் கிடக்கிறோம். இல்லைன்னா கடை வச்சுருந்தா கடையிலே தானே கிடக்கிறோம். ஆனால் அதே மாதிரி தேவ சமூகத்திலே ஒரு நாள் முழுக்க நம்ம கிடக்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும். ஒரு உலகப்புறமான காரியத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம், எவ்வளோ உழைக்கிறோம், வேர்வை சிந்துறோம். ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா எவ்வளோ மணி நேரம், எவ்வளோ நாள் நம்ம காத்திருக்கணும். காத்திருந்தால் அதில் சரிதான். கோப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபம் வேண்டியிருக்குங்க. சலிச்சு போகாதீங்க, நம்பிக்கையை இழந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு ஜெபியுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டு தான் இருக்காரு. அவர் நிச்சயமாக எனக்கு உதவி தான் செய்வாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கிறது ஒரு கஷ்டமான காரியம் அல்ல, அது ஒரு சுமை அல்ல. என்ன ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. தகப்பன்ட்ட நம்ம பேசுகிறோம், சந்தோஷமாக அதை செய்வோம். நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோம், நம்முடைய உடன் பிறந்தவர்கிட்ட பேசுகிறோம், அப்பா அம்மாட்ட பேசுகிறோம். ஏன் ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாதா? உதவி கேட்கக்கூடாதா? அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கப்புறம் அந்த ஆள் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு தகுதியெல்லாம் கிடையாது, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன், என்ன சொன்னால் வாரான்னு சொன்னால் வாரான், போனால் போகிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை அங்கு அவர் சொல்லுகிறார். ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வேலைக்காரன் சுஸ்தமாவான். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கிற அந்த மனிதன், அவன் தன்னை யார் என்று அவன் உணர்ந்து கொண்டான். நான் ஒரு பெரிய ஆள், இந்த உலகம் சொல்லுன்னு சொன்னால் வாரான் போகிறான். நீ எவ்வளோ பெரிய கடவுள், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. தான் யார் என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான், ஆண்டவர் யார் என்பதையும் உணர்ந்திருந்தான். அப்பொழுது அவர் நன்மையை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நிறைய பேருக்கு தாங்கள் யார் என்பதே தெரியறதில்லை. கொஞ்சம் கூட படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் பயங்கரமாக ஆடுவாங்க. படித்து முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் தான் சம்பாதிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே எவ்வளவோ ஆட்டம் ஆடுவாங்க. கோடி கோடியாக வைத்திருக்கிறவங்கள அமைதியாக உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் காசு இருந்தாலும் தலைகால் தெரியாமல் ஆடுவாங்க. எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அப்போ அவருக்கு வேலையே கிடையாது. படித்து கஷ்டப்பட்டு வீட்டில் படிக்க வச்சாங்க, வேலையே கிடையாது. கடைசியில் வேலையே இல்லாமல் இருக்கும்போது ஒரு பெண்ணை அவர் கட்டி வச்சாங்க. அந்த பெண் வெளிநாட்டில் நர்ஸாக இருந்தாங்க. இவர் படிச்சிருக்காரு, அந்த பொண்ணு வேலை பார்க்குறது. சரி ஏதாவது வேலை கிடைக்குன்னு சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பொண்ணு வெளியூரில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது, செயின் போட்டிருக்காங்க, எனக்கு பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. ரொம்ப பெருமை கொள்ள ஆரம்பித்தார், ரொம்பவும் ஆட ஆரம்பித்தார், ரொம்பவும் தோரணை. அவர் சம்பாதிக்கலை, எல்லாம் மனைவி சம்பாதித்தது தான். ஆனால் பெருமை என்றால் பெருமை. அப்படி எல்லாருக்கும் போது வேணுக்குனே ஓடுவார், அங்கங்கேயும் ஓடுவார். ஏன்னா அட்ராக்ஷனை ரெடி பண்ணுறார். நான் தான் முக்கியமான ஆள், பெரிய பணக்காரன். வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்து போனது. பிரித்துக்குரியவர்களை பெருமையோடு இருந்தபடினாலே
தன்னை உயர்த்த நினைத்தபடினாலே ஆண்டவர் அடித்து போட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரும் நம்ம தெரியணும். நம்ம ஒன்றுமே கிடையாதுங்க. நம்முடைய பலன் ஒன்றுமே கிடையாது, நம்முடைய பணம் ஒன்றுமே கிடையாது, நம்முடைய படிப்பு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் ஒரு புயல் காற்றை அனுமதிச்சிட்டாரு, இல்லைன்னா ஒரு வியாதி நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிட்டாருன்னா நம்ம நடுங்கி போயிடுவோம். நம்முடைய பலம்லாம் ஒன்றுமே இல்லை என்பது உணர்ந்து கொள்வோம். இப்படி அடித்து மிதித்து முறிச்சு போட்டு ஆண்டவரேன்னு நம்ம கூடுறத விட முதல்லையே நம்ம யாருன்னு சொல்லி நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா, தாழ்மையோடு நம்ம இருப்போம்னா இப்படி வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். நம்ம யாருங்கிறது நம்ம உணர்வோம். நிறைய நேரங்கள் நம்மளை பற்றி நமக்கே ஒரு பெரிய எண்ணம், நான் யார் தெரியுமா நம்ம கேட்குறோம், பெருமையாக நம்ம பார்க்குறோம். நம்ம வேலையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கும் பொழுது நமக்குள்ளே பெருமை வருது. இல்லை முக்கியமாக சர்ச்சுக்குலாம் போகும்போது, ஊழியத்தில் வரும்போது நம்ம யாருன்னு காமிக்கணும்னு சொல்லி நினச்சிடாதீங்க. அது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன வியாதி நம்மளால் தாங்க முடியாதுங்க. ஒரு சின்ன அடியை ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நம்மளால் தாங்க முடியாது. பெருமை கொள்வதற்கும் மிரட்டுவதற்கும் கர்ஜிப்பதற்கும் ஒன்றுமே இல்லை. நாம் மிகவும் சாதாரணமான மனிதர்கள், நான் மிகவும் அற்பமான மனிதர்கள். நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் நம்மை தாழ்த்தவராக இருக்கணும். நம்ம யாருன்னு தெரியணும். நம்ம யாரு, நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனாலே நம்ம பேசுகிறதுல ஒரு தாழ்மை இருக்கும், நம்ம நடந்துக்கிட்டதில் ஒரு தாழ்மை இருக்கும், நம்ம ஆட்களை பார்த்து சோத்திரையான்னு சொல்கிறதுல ஒரு தாழ்மை இருக்கும். இந்த வாயின் வார்த்தையை கேட்டாலே இவர் தாழ்மையானவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். யாரு நம்ம ஆடுவோம்னா, நம்ம யாருன்னு தெரியாமல் நம்ம ஆடிக்கிட்டே இருப்போம்னா, கர்த்தர் ஒரு நாள் நீ யாருன்னு உனக்கு தெரியணும் சொல்லி ஒரு அடிப்பார். அடித்தாருன்னா நமக்கு தாங்க முடியாது. ஒரு சின்ன வியாதி அனுபவிச்சிட்டாருன்னா நம்மளால் தாங்க முடியாது. எனவே எப்பொழுதும் நாம் நம்மை தாழ்த்துபவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 100க்கு அதிபதி என்ன சொல்ல, என்னால் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாதுப்பா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான் ஐயா. ஆண்டவரை பெரிய தேவன் என்பதை அவர் உணர்றாரு. தான் ஒன்றுமே இல்லைங்கிறத அவர் உணர்றாரு. ஆண்டவருடைய அதிகாரம் அவ்வளவு பெரியது என்பதை அவர் உணர்றாரு. ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்ட். நம்ம யாருங்கிறத நம்ம உணர்ந்து தாழ்த்தணும். இன்னும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணரணும். இந்த வானம், இந்த பூமி, நம்ம பார்க்குற மரங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவராலே உருவாக்கப்பட்டன. நம்ம கை, நம்ம கால், நம்ம கையிலேருந்து வளர்றது பற்றில அந்த நகங்கள் எவ்வளோ ஞானமானவர் படைச்சிருக்கார். முடி அது எப்படி வளருதுன்னு நமக்கு தெரியல. பூச்சி எப்படி வெளியே போகுது, எப்படி உள்ள வருதுன்னு நமக்கு தெரியல. நம்ம ரத்தம்லாம் எப்படி ஓடுது, பார்க்குறதுக்கு அழகான கை கால், ஆக்சிடென்டான ரத்தமாக வருது. எப்படி அந்த இரத்தத்தை ஒளித்து வைத்திருக்கிறார் என்றே தெரியவில்லை. அவ்வளவு ஞானமுள்ள ஒரு தேவன். சாதாரண மண்ணிலிருந்து மனிதனை அழகாய் உண்டாக்கியவர். அவ்வளோ பெரிய ஆண்டவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். பிரச்சனை நேரத்தில், வியாதி நேரத்தில் வியாதியை பெருசாக சாத்தான் காமிப்பான். அப்படியே பெரிய பிரச்சனையை காமிப்பான். எனக்கு அடிக்கடி சின்ன வயசில் எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்த பாடம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான்னு சொல்லி நாங்கள்லாம் பயப்படுவோம். அது மாதிரி சாத்தா நான் ஒரு பெரிய சிங்கம் அப்படின்னு சொல்லி பயங்காட்டுவான். வியாதி நான் பெரிய வியாதி கொண்டு வருவேன்னு சொல்லி பயங்காட்டும். கடன் பாரங்கள்லாம் நம்ம ரொம்ப பயங்காட்டும். ஆனால் இதையெல்லாம் விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவரே, உம்மாலே என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் மாற்றம் தர முடியும், என்னை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா, அவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் அதே மாதிரி இந்த வேலைக்காரன் சுகம் கொடுத்தார், உங்களுக்கும் அவர் செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அப்பா பிதாவே, அந்த 100க்கு அதிபதி மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி. நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தாமல் உழைக்காமல் யாரும் சம்பாதிக்க முடியாது. அதை போலவே ஜெபிக்காமல், பல மணி நேரங்கள் ஜெபிக்காமல் மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை நம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஜெபிப்பதற்கு நாங்கள் கறிவளித்தவர்களாய் இருக்காதபடி, தயங்குகின்றவர்களாய் இருக்காதபடி, மணிக்கணக்காய் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்னிலிருந்து அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் எனப்பட்ட எண்ணத்தை கர்த்தாவே உருவாக்க வேண்டும். நீர் சொல்ல ஆகும் ஆண்டவரை, நீர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் சுகமாகும்படியாக நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். முக்கியமாக ஆண்டவரே, வியாதிப்பட்டுகிற பிள்ளைகளுக்காக இடத்துல வாரோம்யா. ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வியாதி அவர்களை கொள்ளுகிறது ஆண்டவரே. ஆனாலும் இந்த வியாதியை விட நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்வீர் என்றால் இந்த வியாதி அப்படியே மறைந்து போகும், இந்த கிருமிகள் எல்லாம் அப்படியே மறைந்து போகும்
இந்த கவுண்டிங் எல்லாம் நார்மலாய் மாறிவிடும். அவயங்கள் ஒவ்வொன்றும் இழந்து போன பலனை பெற்றுவிடும். பலகீனங்கள் சுகவீனங்கள் எல்லாம் மறைந்து விடும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் தூக்கி விடுவீராக ராஜா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திரு நாமத்தினாலே என்ன வியாதியாக இருந்தாலும் மறையட்டும், கட்டிகளாக இருந்தாலும் மறையட்டும், புண்களாக இருந்தாலும் மறையட்டும், வேதனையாக இருந்தாலும் மறையட்டும். கர்த்தாவே உம்மாலே குணமாக்க முடியாத வியாதி என்று எதுவும் இல்லை. தூக்கம் வராதவர்களுக்கு தூக்கம் வரட்டும், நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி உண்டாகட்டும், நார்மல் ஆகட்டும். அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதுபோல பண பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படியே முடங்கி கிடக்குது, இடிஞ்சு கிடக்குது. காரணம் என்ன? ஆண்டவரே, பணம் இல்லாமல் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. வருமானமே இல்லை. மாதம் 1 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டணும், 2 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? தகப்பனே, தரித்திரமே வேண்டாம், அதுக்கு காசு இல்லை, இது காசு இல்லை, வட்டி கடனே வேண்டாம். உடைய பிள்ளைகளை எப்படியாவது சந்தித்து அன்ற பாத்திரம் நிரப்புங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க. அநேகருக்கு உதவி செய்யத்தக்கதான பிள்ளைகளாய் மாற்றுங்க. வாலிபர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட, படிப்பில் கவனம் செலுத்த, பெற்றோர் வைத்திருக்கிற ஆசை கனவுகளை நிறைவேற்ற நீ உதவி செய்யுங்க. வயதானவர்கள் கேள்வி விழுந்து விடாதபடி அவளை 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. டிரான்ஸ்ஃபர் வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும், விசா வேணும், சொந்த வீடு வேணும், திருமணமாகலை, குழந்தை இல்லை, என்ன குறை இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி போடுங்க. உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராட்சப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, அனாதையில் முதியோர் இல்லத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. அனாதை பிள்ளைகளுக்கான இல்லங்களையும் கெட்ட உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அநிர்ணயிக்கவில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய ஜிகிஸ்தா காரங்களில் லைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. Amen.